பரிசுத்தமான இந்த உபவாச நாளுக்கு நன்றி. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாங்கள் உபவாசம் ஒரு கூட்ட மக்களாக ஜெபிக்கிறோம். தாங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதன்படி வழக்கத்தின்படி நாங்கள் எல்லாம் ஜெபிக்க வந்திருக்கோம். இந்த ஜெப நேரம் 11 மணி 12 மணி 1 மணி நேரம் அளவற்ற பசங்க காணப்படும்படியாக ஜெபிக்கிறேன். நாங்கள் பாட பாடல், ஆராதனை, செய்தி, தேசத்துக்கான ஜெபம், காணிக்கை பகுதி எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கபடியாக ஜெபிக்கிறேன். யார் யாரெல்லாம் இந்த உபவாசத்துக்கு வர வேண்டும் முன்குறித்து அத்தனாத்தும் கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன். பிசாசை தடுக்கக்கூடாது. சோர்வின் ஆவிகள், நிர்விசாரத்தின் ஆவிகள், பலவீனத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தோடு விலகும்படியாக ஜெபிக்கிறேன். விசேஷ ஆன்லைனில் தொடர்ந்து வாட்ச் பண்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன். அப்படி ஆசீர்வதியும் கபா து ரபு ஹதா ரபா ஆன்லைன்ல வாட்ச் பண்ற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். அவளுக்கு இந்த வார்த்தை பலிக்கட்டும். இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். உட்காருவோம். பிள்ளைகள் 2 பாடலை பாடுவார்கள். ஜூட் ஜாபஸும் நல்லா ஸ்கிரீன்ல வரும். நல்லா கைத்தட்டி பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். நல்லா கவனிங்க. பாடல் நேரம் என்பது ஒரு ஆராதனை மாதிரி. ஆராதனை ஒரு பகுதி பாடல் நேரம். ஆராதனை நம்ம எழுந்து நின்று வெறும் அந்நிய பாஷை ஸ்தோத்திரப்படுது. சிங்கிங் டைம் இஸ் ஏ ஒன் பார்ட் ஆஃப் வொர்ஷிப் டைம். ஆகவே பிள்ளைகள் 2 பாடலை பாடுவார்கள். ஸ்கிரீன்ல வரும். நல்லா கண்ணை மூடி உற்சாகமாக கைத்தட்டி பாடணும். அதன் பிறகு டாக்டர் ஐசா கொஞ்ச நேரம் ஆராதனை நடத்துவார்கள். அதன் பிறகு ஒரு 5 நிமிடம் தேசத்துக்காக ஜெபம் பண்ண போறோம். கடைசியாக ஒரு 20 மினிட்ஸ் கத்தோடைய வார்த்தை வழங்கி சரியா 12 o'clock இந்த ஆராதனை நிறைவேறும். ஆன்லைன்ல வாட்ச் பண்ற பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சி விட்டு வெளியே போகாதபடி 1 மணி நேரம் அமர்ந்த வண்ணமாக எல்லோருக்கும் சேர்ந்து ஆராதிங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜூட் ஜாபஸ். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? எத்தனையோ பேர் தங்கள் நேரங்களை வேற காரியங்களுக்கு செலவு செய்யும் போது கர்த்தருடைய சமூகத்தில் உபவாசித்து ஜெபிக்கும்படியா வந்திருக்கு. நீங்க எல்லாரும் பாக்கியவான்கள். ஆமென், ஆமென். இந்த காலை வேளையில் எங்களோடு சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். கிருபையின் அதிபதி அவர்தானே, கிருபை பொழிந்திடுவார் என்ற பாடலை எங்களோடு சேர்ந்து நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி பாடி தேவநாமத்தை மேம்படுத்தும். கிருபையின் அதிபதி அவர்தானே, கிருபையை பொழிந்திடுவார். கிருபையின் அதிபதி அவர்தானே, கிருபையை பொழிந்திடுவார். கிருபையின் அதிபதி அவர்தானே, கிருபையை பொழிந்திடுவார். கிருபை அதிபதி, கிருபையின் அதிபதி ஒருவரே, கிருபை பொழிந்திடுவார். துன்பமோ துயரமோ கஷ்டமோ கண்ணீரோ, துன்பமோ துயரமோ கஷ்டமோ கண்ணி உங்க கிருபை, உங்க கிருபை, உங்க கிருபை கைகளை தட்டி வாழ வைக்கும். உங்க கிருபை, உங்க கிருபை, உங்க கிருபை உயிர்ப்பிக்கும். உங்க சொல்லுங்க, உங்க கிருபை, உங்க கிருபை, உங்க கிருபை வாழ வைக்கும். உங்க கிருபை, உங்க கிருபை, உங்க கிருபை உயிர்ப்பிக்கும். உங்க கிருபை பயங்கரமான குழியில் இருந்து தூக்கி விட்டது. உங்க கிருபை, பயங்கரமான குழியில் இருந்து தூக்கி விட்டது. உங்க கிருபை இஸ்ரவேல் கண்கள் முன்பாக தலையை நிமிரச் செய்வார். சொல்லுங்க செய்வார். இஸ்ரவேல் கண்கள் முன்பாக தலையை நிமிர ஒன்று சேர்ந்து உங்க கிருபை, உங்க கிருபை, உங்க கிருபை சொல்லுங்க, நம்மை வாழ வைக்கும். உங்க கிருபை, உங்க கிருபை உயிர்ப்பிக்கும். சொல்லுங்க, அவர் கிருபை, அவர் கிருபை, உங்க கிருபை, உங்க கிருபை வாழ வைக்கும். உங்க கிருபை, உங்க கிருபை, உங்க கிருபை உயிர்ப்பிக்கும். உங்க கிருபை சொல்லுங்க. கிருபையின் அதிபதி அவர்தானே,
புறஜாதி கண்கள் முன்பாய் ரெட்டிப்பாய். சொல்லுங்க திரும்ப, புறஜாதி 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 கண்கள் முன்பாய் ரெட்டிப்பாய் ஆசீர்வதிப்பாய். புறஜாதி கண்கள் முன்பாய் ரெட்டிப்பாய் ஆசீர்வதிப்பாய். எல்லாரும் உற்சாகமாக உங்க கிருபை உங்க கிருபை வாழ வைக்கும் உங்க கிருபை உங்க கிருபை உங்க கிருபை உயிர்ப்பிக்கும். சொல்லுங்க சொல்லுங்க உங்க கிருபை உங்க கிருபை உங்க கிருபை வாழ வைக்கும் உங்க கிருபை உங்க கிருபை உங்க கிருபை உயிர்ப்பிக்கும் உங்க கிருபை. இந்த பாடல் இந்த இரண்டாவது அடி நம்ம திரும்ப பாட போகிறோம். நம்ம வாழ்க்கை முழுவதுமாக இந்த 2020 நமக்கு முழுவதுமாக வெட்கமா இருக்கலாம். நம்ம பயணம் முழுவதுமாக நவம்பர் மாதம் முழுவதும் நமக்கு வெட்கமா இருக்கலாம், இல்ல ஜனவரியிலிருந்தே நமக்கு வெட்கமா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அடுத்த வருஷம் திருப்தியின் ஆண்டில நம்ம புறஜாதிகள் கண்களுக்கு முன்பாக இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கு. ஆமென். அந்த வார்த்தை விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் ஆமென். இதுல முக்கியமான வரி என்னன்னா, புறஜாதி கண்களுக்கு முன்பாக இரட்டிப்பான நன்மை தருவார். உங்க வாழ்க்கையில வெட்கத்தினால் உங்களை கேலி செய்தவர்கள், உங்களை பரியாசம் பண்ணவர்கள் ஒவ்வொருவர்கள் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவார். ஆமென். வெட்கத்தின் பயணம் தொடர்ந்த போது தாடையாயும் கிருபை அறிக்கை பண்ணுங்க. வெட்கத்தின் பயணம் தொடர்ந்த போது தாடையாயும் கிருபை வந்து புறஜாதி சொல்லுங்க புறஜாதி கண்கள் முன் இரட்டிப்பாய் ஆசீர்வதிப்பார். இரட்டிப்பாய் ஆசீர்வதிப்பார். புறஜாதி கண்கள் முன்பாய் இரட்டிப்பாய் சொல்லுங்க. கிருபை உங்க கிருபை வைக்கும் உங்க கிருபை உங்க கிருபை உங்க கிருபை சொல்லுங்க. உயிர்ப்பிக்கும் நம்மை வாழ வைத்த கிருபை உங்க கிருபை உங்க கிருபை வாழ வைக்கும் உங்க கிருபை உங்க கிருபை உங்க கிருபை உயிர்ப்பிக்கும் உங்க கிருபை. கிருபையின் அதிபதி அவர்தானே, கிருபை பொழிந்திடும் அவர் ஒருவரே. கிருபை தளபதி அவர்தானே, கிருபை பொழிந்திடுவார். சொல்லுங்க கைகளை தட்டி. கிருபையின் அதிபதி அவர்தானே, கிருபை பொழிந்திடுவார். கிருபையின் அதிபதி ஒருவரே. கிருபை பொழிந்திடுவார். ஆமென். நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தொடர்ந்து நாம ஊழியத்துக்காகவும் தேசத்துக்காக ஜெபிக்க வரோம். இந்த ஜெபம் ஒரு நாள் வீண் போகாது, நிச்சயம் ஒரு நாள் பலன் தரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை சொல்றவங்க சத்தமா ஒரு அலையிலையா சொல்லுங்க பாப்போம். நம்ம வாழ்க்கையில எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் சரி, கர்த்தர் அதை கூடி வர செய்வார். ஆமென். சமுத்திரத்திலிருந்து காடையை கொண்டு வந்த தேவன், குருடர் கண்ணை திறந்த தேவன், அற்புதம் செய்கிற தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். ஆமென். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாரும் சேர்ந்து கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி எல்லாரும் உற்சாகமாக கைகளை தட்டி அவர் நாமத்தை உயர்த்தி பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உம் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா. உம் பெயரால் கை நீட்டினார் நோய்கள் மறையுதையா. உம் பெயரால் கை நீட்டினார் நோய்கள் மறையுதையா. எல்லாம் கூடுமே உம்மால் கூடுமே, சொல்லுங்க. உம்மாலே எல்லாம் கூடும். சொல்லுங்க. கூடாதது கூடாதது ஒன்றுமில்ல உம்மால் கூடாது. அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் சொல்லுங்க. கூடாதது ஒன்றுமில்ல உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. செங்கடல் செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடிச்சுதையா. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடிக்குதையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. சொல்லுங்க. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. சொல்லுங்க. It's possible, possible, everything it's possible. இங்கிலீஷ்ல. Oh Jesus. சொல்லுங்க இங்கிலீஷ்ல.
Hey, possible, it's possible. Everything it's possible. For Jesus, For nothing is impossible. கடல் மீது நடந்தீரையா, கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே. சர்வ வல்லவரே, சர்வ சொல்லுங்க, வல்லவரே. அவர் சர்வ வல்லவர். சாத்தானை ஒடுக்கினீரே. சர்வ வல்லவரே. சொல்லுங்க, hey, கூடுமே, எல்லாம் கூடுமே. சொல்லுங்க விசுவாசமாக. hey, கூடாதது கூடாதது ஒன்றுமில்ல, ஒன்றுமில்ல. கூடாதது. கைகளை தட்டி சொல்லுங்க, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்று. மரித்து உயிர் தீரையா, மரித்து உயிர் தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. சேர்ந்து hey, கூடுமே, எல்லாம் கூடுமே. உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை. கூடாதது சொல்லுங்க. ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. இங்கிலீஷ்ல பாடுங்க. Possible, it's possible. Everything it's possible. For Jesus, For Jesus, for Jesus, ஒன்றுமில்ல. nothing is impossible. சொல்லுங்க, கூடாதது கூடாதது ஒன்றுமில்ல, சொல்லுங்க. உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. For Jesus, for Jesus, nothing is impossible. சொல்லுங்க, கூடாதது. உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. சொல்லுங்க, கூடாதது. கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. ஆமென். நீங்க பாட பாட உங்க வாழ்க்கையில எந்தெந்த காரியெல்லாம் கூடாம இருக்குது எல்லா காரியமும் கத்தர் கூடி வர செய்ய போகிறார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று கத்தரை ஆராதனை செய்வோமா? இப்பொழுதும் இயேசு உன்னை தேற்றுகிறார் ஊழியத்தின் தலைமை போதகர் ரெவரண்ட் டாக்டர் அதிசயராஜ் அவர்கள் ஆராதனைக்குள் வழி நடத்துவார்கள். எல்லாரும் எழுந்து நின்று எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஆன்லைன்ல வாட்ச் பண்ற பிள்ளைகள், இங்க வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி இந்த உபவாச நாளிலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை உபவாசம் இருந்து நாம் ஜெபிக்கிறோம். இந்த உபவாச நாளிலே கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிடம் கத்தரை நாம் ஆராதித்து ஸ்தோத்திரம் எல்லா வலதுகரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நமக்கு கொடுத்த எல்லா ஜீவன் சுகன் பலன் நன்மை நவம்பர் 27 நாட்கள் தேவன் நம்மை நடத்தினார். இந்த மாதம் அற்புதத்தின் மாதம் என்று சொன்னார். அநேக அற்புதங்களை செய்து கர்த்தர் நம்மளை சந்தோஷப்படுத்தினார். இந்த மாதம் நான் நினைச்சவன் நிலைக்கும்னு சொன்னாரு. அவர் நினைச்சதெல்லாம் நினைச்ச எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றியால் பாடிடுவேன் நல்லவர் இயேசு நல்கிய நன்மைகள் எல்லாம் நினைத்து நன்றியால் பாடி சந்தோஷமா கைத்தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நன்றியால் பாடிடுவே, நன்றியால் பாடிடுவே, நல்லவர் இயேசு நல்லவர் இயேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்து உயிர்ப்பித்தே உயிர்த்தனார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராயிருக்க. உயிர்ப்பித்தேன் உயிர்த்த நாள் உன்னத வரை உடன் சுதந்திரராயிருக்க. கிருபையின் மகதானம் அது இந்த காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க. கிருபையின் மகதானம் அது இந்த காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்தே. ஜீவனை தியாகமாய் வைத்த பலர் கடும் சேவையில் மாறித்தார். ஜீவனை தியாகமாய் வைத்த பலர் கடும் சேவையில் மரித்தார்.
ஒரு மனமாய் நாம் அவரை தொழுது கொள்வோம். அருள்நாதர் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. அவரை தொழுகிற நேரமெல்லாம் நாம் நடுவில் ஆண்டவர் தோன்றுவார். அல்லேலூயா. அருள்நாதர் நாமமது ஒரு மனமாய் உருகி சொல்லுங்க. ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். அருள்நாதர் எல்லாரும் சொல்லுங்க. தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். இதயம் நொறுங்கினோரின் ஆதரவு ஆதரவும் அவரே. இதயம் நொறுங்கினோரின் ஆதரவு ஆதரவும் அவரே. கதறல்கள் கேட்டிடுவார், தவறாமல் அணைத்திடுவார். நம் கதறல்கள் கேட்டிடுவார், கதறாமல் அணைத்திடுவார். சொல்லுங்க. அருள்நாதர் நாமமது ஒரு மனமாய் உருகி நம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நமக்காக இயேசு சிலுவை சுமந்தார். நம்ம பாவங்கள் போக்க, சாபங்கள் நீக்க, மனிதனை மீட்க, பரலோகம் திறக்க இயேசு நமக்கு சிலுவையை சுமந்தார். அல்லேலூயா. கண்ணீரை துடைப்பவர், சந்தோஷம் தருபவர் நம்முடைய தேவன். சந்தோஷமா கைத்தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே, மனிதரை மீட்கவே பரலோகம் சிலுவை சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே, பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே, மனிதரை மீட்கவே பரலோகம் சிலுவையை சுமந்தாரையா. நீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கைத்தட்டி எல்லாரும். துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே. எந்த இயேசுவே, எந்த இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை, நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். ஷாகா மார்லா தாரா. நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மாலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்த இயேசுவே, இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே. எந்த இயேசுவே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை இரக்கம் மாறாது. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், ஒருபோது கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும் கைத்தட்டுங்க. பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் கைத்தட்டி மலைகள் விலகி போனாலும் சதரமஹ. பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும்
அவர் கிருபை Yes. அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் என்னை விட்டு விலகாத ஆண்டவர் ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர் ஆண்டவர். என்னை ஒருபோதும் கைவிடாத எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்வில் என்று போதுமானவர். அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. இயேசுவை போல ஒரு தேவன் இந்த பூமியில இல்லை. அவர் நமக்காக ரத்தம் சிந்தினார். பரிசுத்தமாய் வாழ இயேசுவின் ரத்தம் உதவுகிறது. இயேசுவின் ரத்தம் நம்முடைய எல்லா பாவங்களும் கழுவி நம்மளை சுத்திகரிக்கும். ஒப்பில்லா திரு ஸ்தானத்தினால் பாவ தோஷம் நீங்க வந்துட்டீர்களா? தமிழ்ல ஒரே ஒரு அடியை கைத்தட்டி, ஆண்டவரே ரத்தம் என்னை பரிசுத்தப்படுத்தட்டும். நீ விரும்புகிற பரிசுத்தம், நீ ஆசைப்படுகிற பரிசுத்தம் காணப்பட வேண்டும். ஆண்டவரே ரத்தத்தினாலே என்னை பரிசுத்தப்படுத்தும். பரிசுத்தம் பெற வந்துட்டீர்களா? ஒப்பில்லா திருஸ்தானத்தினால் பாவதோஷம் நீங்க நம்பினீர்களா? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். பரிசுத்தம் பெற வந்துட்டீர்களா? ஒப்பில்லா திருஸ்தானத்தினால். பாவதோஷம் நீங்க நம்பினீர்களா? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். மாசிலா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால். திகைவிட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். to Jesus for the cleansing power. Are you washed in the blood of the Lamb? Are you fully trusting in His graces now? Are you washed in the blood of the Lamb? Have you? Have you walked in the blood, in the soul cleansing blood of the Lamb? Are your garments spotless? Are you white as snow? Are you washed in the blood of the Lamb? Are you washed in the blood, in the soul cleansing blood of the Lamb? Are your garments spotless? Are they white as snow? Are you washed in the blood of the Lamb? கைகளை தட்டி கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சகல துதிகான மகிமை ஒருவருக்கு ஏறெடுத்து நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன். ஜீவன் நல்ல பிதாவே, கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டக்கல் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரம பூமியிலே செய்யப்படுவதாக. என்னுடைய ஆர்த்தங்களுக்கு தாரம் கணக்கான பாவற்ற மன்னித்தரலும் சோதனை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்ய வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கு உடையவைகளே. ஆமென் ஆமென். அப்படியே நம்ம எல்லாரும் ஜெப சந்தியோடு இருப்போம். உட்கார்ந்தவரமாக சில நிமிடங்கள் தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போறோம். நம்ம மத்தியிலே ஜீவ சபையின் போதகர் பாஸ்டர் சார்ல்ஸ் அவர் முன்பாக வந்து தேசத்தை கர்த்தர் ரட்சிக்க, இந்தியாவை ரட்சிக்க, தமிழ்நாட்டை ரட்சிக்க, பாவிகளும் அனந்திருப்ப, தேசத்திலே பாதுகாப்பு, ஆலயம் காணப்பட, வைரஸ் கிருமிகள் அழிக்கப்பட, புயல் போன்ற சேதங்கள் வராமல் இருக்க, தேசத்தில் ஒரு வெளிச்சம் வர, இருள் விலக பாஸ்டர் சார்ல்ஸ் ஜெபம் பண்ணுவார்கள். ஜெபம். ஜீசஸ், கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, இந்த உபவாச நாளிலே தேசத்திற்காக நாங்கள் மன்றாட வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் எங்கள் தேசத்தில் இருக்கிறதான எல்லா சிறையிருப்புகள் கர்த்தாவே நீர் மாற்றி போட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் ஒன்று சேர்ந்து உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் தேசத்தை நீர் கண்ணோக்கி பாரும். கர்த்தாவே, இதுவரையிலும் கர்த்தாவே எங்கள் தேசத்திற்கு நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் தேசத்தில் இருக்கிறதான எல்லா இருள்கள் இந்த காலை நேரத்தில் ஜெபிக்கிற நேரத்தில் ஆண்டவரை விலகும்படி ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரை, இந்தியா தேசம் ஆண்டவரை முழுவதுமாக ரட்சிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். தமிழ்நாடு ரட்சிக்கப்படுவதாக
சென்னை ரட்சிக்கப்படுவதாக. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது விருப்பமாயிருக்கிறது. எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்கள் மனம் திரும்பும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் நாங்கள் வேதனை ஆண்டவரே பாரத்தோடு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறதுக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் சூழப்பட்டிருக்கிற இந்த கொரோனாவுக்காக நாங்கள் பாரத்தோடு கூட ஜெபிக்கிறோம். அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. கர்த்தாவே, எத்தனையோ ஊழியக்காரர்கள் கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களப்பா. தேசத்தில் அநேக மக்கள்கள் கர்த்தாவே மருத்துவமனையில் காணப்பட்டு கொண்டிருக்கிற மக்களை உமது கரம் தொடும்படி ஜெபிக்கிறோம். அவர்கள் இருந்து நீர் விடுவித்து கொண்டு வர போறதுக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உமது நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. எங்கள் தேசத்தை ஆளுகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, பிரதம மந்திரிகளுக்காக ஜெபிக்கிறோம், ஜனாதிபதிக்காக ஜெபிக்கிறோம், மந்திரிமார்களுக்காக ஜெபிக்கிறோம், தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சர் மந்திரிகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து தேசத்தில் கர்த்தாவே நன்மைகளை செய்வதற்கு நீர் இரக்கம் பாராட்டும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. உமது நாமம் மகிமைப்படட்டும். சகலவற்றை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை எங்கள் தேசத்தில் ஆண்டவரே நீர் செய்து நீர் கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்திற்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அந்தகாரத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறோம் அப்பா. உமது நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஊழியர் பண்ண ஜபத்தை கர்த்தர் கேட்டு தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தர எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். இப்பொழுதும் அப்போலோ மருத்துவமனை வானகத்தில் இருக்கும் பாஸ்டர் தாமஸ் ராஜ் ஏசிஏ போதகர் ஆவடி தாமஸ் ஐயா கொரோனா வைரஸில் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான், மைல்டு அட்டாக்கு. அவர் அப்போலோ வானக ஹாஸ்பிட்டல் இருக்கார். அந்த ஐயாவை ஆண்டவர் தொட்டு குணமாக்க நம்ம எல்லா வழக்கு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். தகப்பனே, பாஸ்டர் தாமஸ் ராஜுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசி ஆவடி மூத்த போதகர் வானகரம் அப்போலோ ஹாஸ்பிட்டல் அட்மிட்டாக இருக்காங்கப்பா. ஐயாவை தொட்டு சுகமாக்குங்க. டாக்டர் நல்ல ஞானத்தை கொடுங்க, ஆலோசனை கொடுங்க. அற்புதமாய் பரிபூர்ண சுகம் பெற்று விடுதலை பெற்று மறுபடியும் இப்படி ஊழியத்தை செய்ய தகப்பனுங்க. எங்கள் தகப்பனப்பா, ஆவிக்குரிய தகப்பனுங்க எல்லாருக்கும் அப்பா ஆண்டவரே. அந்த தகப்பனை கர்த்தர் குணமாக்கும்படியா காலை பிடித்து கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிறபடியா நன்றி. அவருடைய மனைவி வீட்டிலே தனித்து இருக்காங்க. அந்த அம்மாவுக்கும் கொரோனா மைல்டு அட்டாக் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ப்பா. அந்த அம்மாவையும் தொட்டு குணமாக்கி 2 பேரும் பாஸ்டரையும் பாஸ்டர் அம்மாவையும் குணமாக்கி சாட்சியை நிறுத்தபடியாக கெஞ்சி ஜெபிக்கிறேன். அப்படியே கல்யாணி ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்கும் ஆண்டவரே சார்ல்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த மகனை ஆண்டவரை உயிரோடு எழுப்புவீராக. ஆண்டவரை செயலிழந்த சிறுநீரகம் இயேசு நாமத்தை இயங்குவதாக. சிறுநீரகம், இருதயம், நுரையீரல், கல்லீரல், குடல் பகுதி, எலும்பு எல்லாவற்றும் வல்லமை இறங்கட்டும். மூளையில் ரத்தம் இறங்கட்டும். இயேசுவின் ரத்தம் இறங்கட்டும். ஆண்டவரை மறித்து 4 நாள் போட லாசுடைய இருதயம், நுரையீரல், கல்லீரல், லங்ஸ் எல்லாம் செத்து போயிருதா. லாசரே வெளியவான்னு சொன்னீங்களப்பா. கெஞ்சுகிறோம். நீ கர்த்தர் இரக்கம் பாராட்டுங்கப்பா. சார்லஸுக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. சார்லஸே, உன் பைபிள் எடுத்துக்கொண்டு ஊழியத்துக்கு வா, எழுந்திரு என்று உனக்கு நான் கட்டளை எடுக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்கிறபடியா நன்றி. கோடா கோடி அப்படியே கோவை 19 ஆண்டவரே வேதனைப்பட எல்லா மக்களையும் தொட்டு குணமாக்கும். எங்க தேசம் எல்லாம் உங்க பிள்ளைதானப்பா. எல்லாம் நீங்க தான் சிருஷ்டிங்கப்பா. எல்லா மக்களையும் விடுதலையாக்கும். கெஞ்சுகிறேன். இந்த புயலில் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாரும் விடுதலையாக்கும். அற்புதம் பண்ணும். இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். உட்காருவோம். உங்கள் கையிலே ஜப விண்ணப்ப கொடுத்திருப்பார்கள். ஜப குறிப்பை எழுதி காணிக்கவை தாயத்தப்பட்டுக் கொள்ளுங்கள். இப்போ நம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். ஒரு 20 நிமிடம் நம்மத்திலே பேராய டாக்டர் நித்திராஜ் அவர்கள் கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொண்டு நம்ம ஆசீர்வாதத்துக்கு ஜெபம் பண்ணுவார். கடைசியிலே பொருளாளை ஆராதிப்போம். பிஷப் டாக்டர் நித்திராஜ். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இயேசு மிகவும் நல்லவர். தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கிற இந்த நேரம் ஒரு நாளும் வீண் போகாது. கட்டாயம் அதற்கு பலன் உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுறதுக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுப்பார். நமக்கு ஒரு விசுவாசம் இருக்கணும். நான் சொல்ல ஆமென் சொல்லணும். அவர் ஜெபத்தை கேட்கிறவர், அவர் ஜெபத்தை தள்ளாதவர், ஜெபத்தை அலட்சியம் பண்ணாதவர், ஜெபத்தை அங்கீகரிக்கிறவர், ஜெபத்துக்கு நிச்சயமாய் பதில் அளிக்கிறவர், ஜெபத்தை கேட்டதை தருகிறவர், ஜெபத்திலே கேட்காதவளை தருகிறவர், இரக்கத்தின்படி ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர், கிருபையின்படி ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர்,
முட்டி போட்டு என்ன கேட்கிறோமோ விருப்பத்தின்படி கொடுத்து பதில் கொடுக்கிறவர். அந்த தெய்வத்தை நாம் உபவாசப்படி ஜெபிக்கிறோம். கட்டாயம் பலன் உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கண்களை மூடி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தருடைய பிரசன்னம் இந்த 20 நிமிடம் அளவற்ற பிரசன்னம் காணப்பட எல்லாரும் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். தேங்க்யூ. வானத்து மழை நீர் பூமியில் விழுந்து செழிப்பை கொடுப்பது போல். வானத்து மழை நீர் பூமியில் விழுந்து செழிப்பை கொடுப்பது போல் ஈஸ்வரன் வார்த்தையால் உள்ளத்தை நிரப்பி புதிய பலன் கொடுப்பார். நேசரின் வார்த்தையால் உள்ளத்தை நிரப்பி புதிய பலன் கொடுப்பார். சேர்ந்து பாடுவோம். இயேசு தீட்டுகிறார், அவர் அன்பாய் தீட்டுகிறார். இயேசு தீட்டுகிறார், சேர்ந்து பாடுவோம். அவர் அன்பாய் தீட்டுகிறார். ஆனந்த தைலத்தால் அபிஷேகித்து அவர் ஆறுதல் அளிக்கின்றார். ஆனந்த தைலத்தால் அபிஷேகித்து அவர் ஆறுதல் அளிக்கின்றார். என் கண்மலை மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்து தியானமும் உமக்கு பிரியதாயிருப்பதாக என்னை மறைத்து நீர் பேசும். இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென். தேவ சமூகத்திலே நான் ஜெபம் பண்ணும் பொழுது, ஆண்டவரே நேற்று நான் காத்திருக்கும் பொழுது என்ன வார்த்தை சொல்ல வேண்டும் என்று ஜெபிக்கும் போது வேதத்திலே ஒரு அருமையான வசனத்தை காண்பித்தார். நீங்கள் ஏற்கனவே இந்த வசனத்தை பல முறை படித்திருக்கலாம், தெரிந்த வசனமாக இருக்கலாம், நீங்கள் ஜபத்திலே பயன்படுத்துகிற வசனமாக இருக்கலாம். ஆண்டவர் ஜப நேரத்திலே கர்த்தருக்கு காண்பித்தார். வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியம். புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 62 verse 3. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். ராஜ முடியுமா இருப்பாய். எல்லாம் கை போய் தாமே சொல்லுவோம். முதல்ல நம்ம யாரு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்மளையே நம்ம யாருன்னு தெரியாம இருந்தா சில பேர் கேட்பாங்க, உங்க ஊர் பேர் சொன்ன, எங்க ஊர் பேரை தெரியல, அது நல்ல ஊருப்பா, நான் பிறந்த ஊர் அப்படின்னு சொல்லுவா போல சில பேருக்கு. சில பேருக்கு படிச்ச ஸ்கூல் பேர் மறந்துடும். சில பேருக்கு மதியம் என்ன சமைச்சேன், மதியம் என்ன சாப்பிட்டீங்கன்னா யோசிப்பாங்க. அப்படி அல்ல, முதல்ல நம்ம யாருன்னு தெரியும். வேதம் சொல்லுது, நீ 2 காரியம் சொல்றாரு. கர்த்தருடைய கையில் எப்படி இருக்காரு? அலங்காரமான கிரீடமா, தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமா இருக்கிறாய். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பின்பகுதி தான் வைத்து கொஞ்ச நேரம் பேசுவேன். பின்பகுதி நான் வாசிக்கிற பாருங்க, நான் வாசிக்கிற மாதிரி நீங்க திருப்பி வாசிக்கணும். யாராவது ஒருத்தர், நீ தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமா இருப்பாய். யாராவது வாசிக்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப மாத்தி சொல்லுங்க, நான் சொல்லுங்க, நான் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமா இருப்பேன். ராஜ முடினா என்ன அர்த்தம்னு சொன்னா, அதோட மீனிங் என்னன்னா, கர்த்தர் உன்னை ராஜாவாக முடிசூட்டி இருக்கிறார் என்று அர்த்தம். தட் மீனிங்ஸ் என்னன்னா, ராஜ முடியுமா இருப்பா, ஏதோ முடி நினைச்சுக்க போறீங்க. ராஜ முடியுமா இருப்பாய்னா, நீ ராஜாவாக, ராஜகுமாரத்தியாக, ராஜகுமாரனாக முடிசூட்டப்பட்டவன் என்பது அந்த வசனத்தின் அர்த்தம். கை உயர்த்த அல்லேலூயா சொல்லலாம். இப்ப வாய்த்த சொல்லுங்க, நான் யார் தெரியுமா? நான் தேவனுடைய கரத்தில் ராஜகுமாரனாக முடிசூட்டப்பட்டவன். தேவனுக்கு மங்களம் உண்டாவதாக. நான் பிச்சைக்காரன், நான் பிச்சைக்காரச்சி, நான் காசு இல்ல, நான் வியாதி, நான் தெல்லுப்பூச்சி, நான் நாய், நான் செருப்பு தொடப்பனா அப்படியே செருப்பு தொடப்பா இருக்க வேண்டாம். ஆயத்தர சொல்லுங்க, நான் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமா இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு ராஜாவாக ஆண்டவர் தெரிந்தெடுத்து ராஜாவை முடி சூட்டப்பட்டிருக்கிறார். நான் ராஜகுமாரன், ராஜகுமாரன் கர்த்தர் முடி சூட்டி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உந்தன் கையில் அலங்கார கிரீடமாகவும் உந்தன் கையில் அலங்கார கிரீடமாகவும் உக்கரத்தில் ராஜமுடியாய் என்னை வைத்தீரே. கரத்தில் ராஜமுடியாய் என்னை வைத்தீரே. உம்மை நான் பார்க்கணும், உம்மோடு பேசணும், உம்மை நான் பார்க்கணும், உம்மோடு பேசணும், உம்மாறு சாயணும், உம்மையுமே
கிரீடமாக உன் கரத்து ராஜவடி என்ன வைத்தீர். அந்த வரி மாத்திரம் 4 வரி கொஞ்சம் கை தட்டி பாடணும். அந்த 4 வரி மாத்திரம் வேர்ட்ஸ் வருது பாருங்க. உந்தன் கையில் அலங்கார கிரீடமாகவும் உஞ்ச கருத்து ராஜமுடிவா என்ன வைத்தீரே. நான் முடிசூட்டப்பட்ட ராஜகுமாரன். அப்பா வச்சுதான் பிள்ளைக்க மரியாதை. அப்பா ஜட்ஜினா ஜட்ஜு புள்ளன்வா, அப்பா டாக்டர் டாக்டர் புள்ளன்வா, அப்பா நீ ஆபீசர் புள்ளன்வா, அப்பா பிஷப் பிஷப் பையன்வா. நான் சொல்றேன், உங்க அப்பா ராஜகுமார், ராஜாதி ராஜா. நீ பிச்சைக்காரச்சி கிடையாது, நீ பிச்சைக்காரன் கிடையாது. எப்ப பார்த்தா கெட்ட வார்த்தை பேசி தரைக்குருவா சொல்லுது, உயர்ந்த வார்த்தையை பேசி உபவா ஜபத்து சத்தம் தொனிக்கிறது. நான் தேவனுடைய கரத்தில் ராஜகுமாரனாக முடிசூட்டப்பட்டவன். அதுதான் நீ என் கையில் ராஜ முடியுமா இருக்கிறான்னு வேதத்தில் எழுதப்படுகிறது. தம்பி அந்த 4 வரி மாத்திரம் நல்லா பஞ்ச் பண்ணி பாருங்க. உந்த கையில் அலங்கார கிரீடமாகவும் கரத்தில் ராஜமுடியா என்னை வைத்திரே. உம்மை நான் பார்க்கணும், உம்மோடு பேசணும். உம்மை நான் பார்க்கணும், உம்மோடு பேசணும். ஏசப்பா ஏசப்பா என் ஆசையெல்லாம் உம்மோடு தானே. அதை நினைத்து என்னாலும் நான் ஏங்குகின்றேனே. ஏசப்பா என் ஆசையெல்லாம் உம்மோடு தானே. அதை நினைத்து என்னாலும் நான் ஏங்குகின்றேனே. அந்த ராஜ முடியுமா இருக்கிறாய் சொன்னல, அந்த வார்த்தையில அந்த ராஜகுமாரன் முடிசூட்டப்பட்டிருக்கிறார் விளக்கம் கொடுத்தேன். ஆகவே எனக்கு என்ன ரொம்ப தொட்ட வார்த்தை, கர்த்தர் நம்மை முடிசூட்டுகிற தேவன். ஆமே சொல்ல, முடிசூட்டுகிற தேவன்னா ஆசீர்வாதத்தை கொடுத்து பிளஸ் பண்ணுகிற தேவன் அர்த்தம். அப்ப எது இதெல்லாம் கர்த்தர் முடிசூட்டுவார்? ஒரு 5 காரியத்தை வேகமா சொல்ல போறேன் ஒரு 15 நிமிஷத்துல. நான் சொல்ற வசனத்துல முடிசூட்டுவார் முடிசூட்டுவார் அப்படி டைரக்டா வரும், அப்படியே வரும். ஒரு 5 முடிசூட்டுவார் சொல்ல போகிறேன். செய்தியின் தலைப்பு, கர்த்தர் ஒரு தேவ பிள்ளையை எதினால் முடிசூட்டுவார். மறுபடியும் சொல்லுகிறேன், செய்தி தலைப்பு அழகா எழுதணும். கர்த்தர் ஒரு தேவ பிள்ளையை எதினால் முடிசூட்டுவார். முதலாவது சங்கீதங்களின் புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 11ஆம் வாக்கியம். 65 11. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். போதும், வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறீர். முதல் குறிப்பு, நன்மையினால் முடிசூட்டுவார். எதனால முடிசூட்டுவார்? வாயத்தார் சொல்லுங்க. வருஷா வருஷம் ஒரு நன்மை கொடுப்பார். அதனால்தான் வருஷா வருஷம் அந்த வருஷத்துக்கு ஒரு பேர் வச்சு அந்த வருஷத்தை அதை காத்திருந்து ஜபம் பண்ணி கிளைம் பண்றோம். இப்ப இந்த வருஷம் மேன்மை நான் சொல்லி ஜபம் பண்ணோம். யாருக்கெல்லாம் மேன்மை வச்சோல்ல, என்ன கர்த்தர் இந்த வருஷம் மேன்மைப்படுத்தினாரு, நமது ஸ்தாபனத்தை கர்த்தர் மேன்மைப்படுத்தினாரு சொல்லி ஜெபிச்ச கர்த்தர் மேன்மை. நிறைய சாட்சி சொல்றாங்க. நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஒவ்வொரு வருஷமும் ஒரு பேர் வச்சு ஒரு இயர் கேட்டு ஜபம் பண்ணி டிக்ளேர் பண்ணி கிளைம் பண்ணி வருஷா வருஷம் ஒரு நன்மை கொடுப்பாராம். இந்த வருஷம் ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய தேவன் முடிசூட்டுகிறவராம். வசனம் சொல்கிறது, வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறவர். அப்ப முதல் குறிப்பு, ஆண்டவர் எதினால நம்மை முடிசூட்டுகிறாராம்? நன்மையினால் முடிசூட்டுகிறார். நன்மைக்கு அதிபதி கர்த்தர், நன்மையை தருகிற தேவன். கர்த்தர் நன்மையாக தருவார், உத்தமமான நன்மையை வழங்காதிரார். தம்மை நோக்கி கொடுக்கும் கர்த்தர் நிச்சயமாக நன்மைகளை தருவார். நேசிக்கு நன்மை தருவார். நன்மை என்று சொன்னால் ஆசீர்வாதம் என்று பொருள்படும். கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதம், வேலை, வாகனம், திருமணம், வருமானம், குழந்தை, ஊழியம், ஆத்துமாக்கள், இதெல்லாம் தேவன் கொடுக்கும் நன்மைகள். ஆண்டவர் இதை முதலாவது ஒரு தேவ பிள்ளை ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டு தெரிந்து அபிஷேகப்பது முதல்ல எதை முடிசூட்டுவாராம்? நன்மையினால் கர்த்தர் முடிசூட்டுவார். அல்லேலூயா. வருஷத்தை நன்மையினால் பாடுங்க. முடிசூட்டி மகிழ்வீரே. ஸ்கிரீனை பார்த்து பாடுங்க. வருஷத்தை நன்மையினால் பாடுங்க. சூட்டி மகிழ்ந்தீரே. பாதைகள் நீயாய் பொழிந்தீரே, எல்லா பாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே. பாடுங்க. பாதைகள் நீயாய் பொழிந்தீரே. எல்லா வாதைகள் நீக்கி மகிழ்வீரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே. ஓடி ஸ்தோத்திரமே, என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே. ஆயுள் ஸ்தோத்திரமே,
பதினாயிரம் ஸ்தோத்திரமே. நம்பர் 1 நன்மையினால் முடிசூட்டுவார். இரண்டாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 103 சங்கீதம் 4 வாக்கியம். சங்கீதம் 103:4. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. அப்ப இரண்டாவது கிருபையினால் முடிசூட்டுவார். நல்லா மனசுல பதிகிற மாதிரி வச்சுக்கணும். இதெல்லாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் ஆட்டோமேட்டிக்கா கொடுத்து முடிசூட்டுவார். முதல்ல நன்மையினால் முடிசூட்டுவார், இரண்டாவது கிருபையினால் முடிசூட்டுவார். இரண்டாவது எதனால முடிசூட்டுவாரு? அப்போ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டு ஆண்டவர் ஆராருக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் கிருபையை அள்ளி கொடுத்து கிருபையினால் முடிசூட்டுவார். கிருபை நம்ம மேல் இருக்கும்போது ஆசீர்வாதம் தானாய் தேடி வரும். நான் சொல்றேன், என்னைக்குமே ஒவ்வொரு நாளும் எழுந்து 2 காரியம் செய்யணும். ஒன்னு கிருபைக்கு கெஞ்சணும், ரெண்டாவது கிருபைக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். இப்போ வைரஸ் கிருபி ஏகப்பத்தால பரவி வருது. ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணா 1 லட்சம் ஒரு நாளைக்குன்றான். இப்போ எனக்கெல்லாம் வந்தா எங்க வீட்டில் 14 பேருக்கு வந்துடும். ஏன்னா எப்படி இப்போ தாமஸ் வச்சு ஒய்ஃப் வந்துச்சு, கூட இருந்தால் வந்துடும். சார்ல்ஸ்க்கு வச்சா ஒய்ஃப்க்கு வந்துருச்சு. என்ன 25% 50% அஃபெக்ட் ஆயிடுச்சு. இவங்களை வீட்டில் வச்சுட்டாங்க, அவங்க ஆஸ்பத்திரிக்கு போட்டாங்க. இப்போ எனக்கு வச்சு எங்கள் வீட்டில் 14 பேர் கட்டாயம் வந்துடும். ஏன்னா ஒரே ரூமில் 7 பேர் படுக்கிறோம். தனித்தனி ரூம் இருந்தால் விட ஒரே ரூமில் வரிசையாக படுத்துப்பாங்க. அது கொடுத்த ஒரு பாக்கியம். அப்புறம் எல்லாருக்கும் பிடிச்சிக்கும். பாத்ரூம் வரைக்கும் வரிசையாக படுத்துக்க வேண்டியதான். அது சின்ன ரூமோ அடக்கமான வீடோ விசாலமான வீடோ எல்லாருக்கும் பிடிச்சிக்கும். ஒருத்தருக்கு 1 லட்சம் 10 நாளைக்கு சொன்னா 14 பேருக்கு என்ன பாருங்க, 1,50,00,000 வைக்கணும். நான் ஜிஹெச்லாம் போக மாட்டேன், ஜிஹெச்சுக்கு கேஎம்சியில் போக மாட்டேன். நான் நல்ல ஆஸ்பத்திரி தான் போவேன். இப்பயும் நல்ல ஆஸ்பத்திரி போய் இது வந்தாலும் என்ன ஆகும், ஆட்டுக்கு தெரியும் இவன் எங்கே போவான். ஏற்கனவே நெருக்கத்தில் இருக்குது. கிருபையை கத்த காப்பாற்றுவாருங்க. நீ நினைக்கிற சானிட்டரி போறதுனால தான் நல்லா இருக்குது, மாஸ்க் போடுறதுனால மாஸ்கை போட்டு ஏற்கனவே மூஞ்சி பாதி மறைஞ்சிருக்கு, இன்னும் மாஸ்கை வர போட்டு அப்படியே கருப்பா காட்டுறது. மாஸ்க் போறதெல்லாம் பாதுகாக்க முடியாது. மாஸ்க்கு, கிருமி நாசினி, அப்புறம் மஃப்ளரு. எனக்கு தெரியும், மஃப்ளர் சுத்தி லொக்கு லொக்குன்னு இருப்பான். காஃப் போட அப்படி கிருபை தான் பாதுகாக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கைவ தலையிலையா சொல்லுங்க பாக்கலாம். இரண்டாவது ஆண்டவர் கிருபையினால் முடிசூட்டுவா. கைகளை ஓத்து எல்லாம் அல்லேலூயா. பல கிருபைகள் பல கிருபைகள் பாடுங்க. பல கிருபைகள் பகிர்ந்தளித்திடுவே பரமேசுவே பாடுங்க. வாருமே பரமேசுவே வாருமே. பாரம் சுமக்க பாரம் சுமக்க பலனும் இல்லை, பல வேளையில் தவிக்கின்றேன். பாரம் சுமக்க பலனும் இல்லை, பல வேளையில் தவிக்கிறேன். பாரம் சுமக்க சுமையை தாங்க தாங்கும் கிருபை தாருமே. பாரம் சுமக்க சுமையை தாங்க தாங்கும் கிருபை தாருமே. பல கிருபைகள் முடிசூட்டுகிறவரே. பல கிருபைகள் பல கிருபைகள் பகிர்ந்தளித்திடவே பரமேசுவே வாருமே, பரமேசுவே வாருமே. நம்பர் 1 நன்மையினால் முடிசூட்டுவார். நம்பர் 2 கிருபையினால் முடிசூட்டு. மூன்றாவது சங்கீதங்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினி. மூணாவது கனத்தினால் முடிசூட்டுவார். மூணாவது கனம், ரெஸ்பெக்ட். முதல்ல நன்மை சொல்லுங்க மனப்பாடமா. முதல்ல, இரண்டாவது கிருபை, மூணாவது கனம். ரட்சிக்கப்பட்டு ஞானசாரணித்து அபிஷேகம் பண்ணப்பட்டு இயேசுவை ஆராதிக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கனப்படுத்துவார். உன்னை ஒரு நாளும் கர்த்தர் கனவீனப்படுத்தப்படார். God will honor you. Those who are really following the Christ,
உண்மையாய் கிறிஸ்துவை பின்பற்றுகிற பிள்ளைகளை தெய்வம் கனப்படுத்தும். ஒரு நாளும் கர்த்தர் கனவீனப்படுத்த மாட்டார். ஏனென்றால் இயேசுவானவரே பிதாவானவர் கனப்படுத்தினால் எழுதப்பட்டிருக்கிறது. இங்க எபிரேயர் 2:9 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். இயேசுவை பிதாவானவர் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினாராம். இயேசுவை பின்பற்ற நம்மளையும் கர்த்தர் கனத்தினாலும் பாஸ்டர் என்னை கனவீனப்படுத்துறாங்க, என்னை ரொம்ப ஏளனமா பாக்குறாங்க, என்னை பரிகாசப்படுறாங்க. ஒன்னும் பண்ணாதீங்க, மௌனமா இருங்க. தெய்வம் அவர் உன்னை கனப்படுத்துவார். கட்டாய நாள் ஒன்று வரும், உன்னை ஆசீர்வதித்து உன் சூழ்நிலையை மாற்றி உன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து தெய்வம் கனப்படுத்துவார். நம்முடைய தேவன் கனப்படுத்துகிறவர். கனம் அவருக்குரியது, மகிமையும் கனமும் அவரிடத்தில் இருக்கிறது, அவருடைய கரத்தில் இருக்கிறது. எவரையும் கனப்படுத்துவோம் மகிமைப்படுத்தும் அவரால் முடியும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் கட்டாயம் கனப்படுத்துவார். இதே சூழ்நிலை வாழ்க்க முடியாது, தேவன் கட்டாயம் கனப்படுத்தி ஆசீர்வதிப்பார். மூன்றாவது குறிப்பு, கனத்தினால் உன்னை முடிசூட்டுவார். அல்லேலூயா. மகிமை கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மை படுத்துங்கப்பா. மகிமையும் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியுள்ளேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியுள்ளேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நான்காவது நீதிமொழிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசி. நீதிமொழிகள் 14:24. ஞானிகளுக்கு முடி அவர்கள் செல்வம். ஞானிகள்னா தேவனுடைய பிள்ளைகள் தான் ஞானிகள். அவள் ஆண்டவர் எதனால முடிசூட்டார்? நாலாவது, செல்வத்தினால் முடிசூட்டுவான். எதனால முடிசூட்டுவாரு? செல்வம். இந்த செல்வம் சொன்னா வெல்த், ப்ராஸ்பரிட்டி, செழிப்பு என்று பொருள்படும். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கத்திரதான் முடிசூட்டுவார். ஆமே சொல்ல பார்க்கலாம். நீ வாயத்தின்னு சொல்லாத நான் ஏழு. ஒரு அம்மா எங்க பிரதருக்கு ஒரு 6 மாசம் ஜாம் பண்ணோம், காலையும் சாயந்தரமும். அவரை பாவம் ஜீசஸ் பிரேயர் நடச்சுனாங்க போல. அவரை எப்ப பார்த்தா காலை ஐயா ஒரு முறை கேட்டே பார்த்தேன், என்ன ஐயா நான் வேன்ல ஏற ஜாம் பண்ணுங்க. இவர் ஜாம் பண்ணுவார். திருப்பி ஐயா வீட்டுக்கு வந்துட்டு ஜாம் பண்ணுங்க. ஏமா போனா மக்கா ஜாம் பண்ணுறதுக்கு இருக்காரு. அவர் அவ்வளோ பேர் மனுஷன். இவரு ஜெயிச்சுட்டே இருந்தாரு. திடீர்னு அவர் ஜாம் பண்ண ஒரு வார்த்தை சொல்வாரு, இந்த ஏழை மகளுக்கு நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, இந்த ஏழை மகளுக்காக ஜெபிக்கிறேன். 6 மாதம் ஜெபிச்சிருந்தார். நான் அவர்கிட்ட சொன்னேன், ஏன் அந்த மகள் ஜெபிக்கும் போது ஏழை வேக சொல்ற, அது அப்படியே பலிச்சிடும். ஊழியக்கார சொல்றது, நீ சாப்பாட்டு கஷ்டப்படணும்னா கஷ்டப்படுவதான், உன்னை கடைசிக்காக தெத்திருவாங்க பலிச்சிடும். ஏன்னா பரிசுத்துவாங்கல்ல. அப்போ நான் சொல்றேன், ஏன்டா அப்படின்னு சொல்றேன். இல்லை, ஒரு முறை அந்த அம்மா சொல்லிச்சு, நான் ஏழை மகள் எனக்காக ஜோப் பண்ணுங்க. அதனால நான் அதை சொல்லி ஜோப் பண்ணுறாரு. ஒரு முறை என்ன பண்ணேன்னா, எனக்கு கோவம் இந்த டெலிஃபோனை பிடுங்கி நான் பேசணும்னு சொல்லுவேன். உடனே அவர் இந்தாங்க எங்கள் அண்ணன் பேசணுன்றார். உடனே அந்த மாதிரி அம்மா தோத்துறோம், நான் பெரிய பாஷை பேசுறேன். ஒரு மாதிரி சர்ச்சைக்கு வந்திருக்கேன் அந்த அம்மா, அதனால எனக்கு தெரியும். சொல்லுங்க ஐயா, எங்க பிரதர் உங்களுக்கு 6 மாசமா டெலிஃபோன்ல ஏழை மகளுக்காக ஜெபிக்கிறேன், ஆன்லைன்ல வாட்ச் பண்ணுறான்னு தெரியல. அந்த மாதிரி இப்போ அனைவரும் வாட்ச் பண்ணுவோம். ஏழை மகளுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்றாரு. நீங்க அது எனக்கு பிடிக்கலாமா? நீங்க சொல்லுங்க யா, சொன்னா கேட்க பார்த்தே சொல்லினே இருக்காரு. இல்லம்மா, நீங்க ஒரு முறை சொன்னீங்களா அவர் ஏன் சொல்ல போறாரு? நீங்க ஒரு முறை அதனால அவர் திருப்பி சொல்லுங்கிறாரு. சரியா, நான் சொல்லிடுறியா, இனிமே நான் ஏழை பிள்ளை, நான் பணக்கார பிள்ளை, ஏச பிள்ளை, அதான் சொல்லு முதல்ல வாயை திறந்து, அப்புறம் ஜெபம் பண்ணுவாருன்னு சொன்னேன். நீ வாயை திறந்து நான் கஷ்டப்படுற, நான் ஏழை. இப்போ ஏழைகளுக்கு ட்ரெஸ் தரத்துக்கு ப்ராஜெக்ட் அடுத்த மாசம் ஆரம்பிக்கிறோம். உங்களை கேட்டு சொல்றாங்க வச்சு, எத்தனை ஏழைக்கு ட்ரெஸ் தருவேன்? நானே ஏழைன்னு சொல்றாத, ஏழையாவே போயிடுவேன். உன்கிட்ட இருக்கிறத கொடு. என்ன ராஜா, ஒரு ஏழைக்கு தர 2 ஏழை உன்கிட்ட இருக்கிறத கொடுக்கணும். புரியுதா? நானே ஏழை, அப்புறம் வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நான்லாம் அப்படி சொல்ல மாட்டேங்க. இருந்தால் கொடுப்பேன், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவேன். இருந்தால் என் அக்கௌண்ட் வரும். என் ஒய்ஃப் சேர்ந்து காசு கேட்பாங்க, அர்ஜென்ட்டுக்கு ஒரு 2000 தான் கொடு. இந்தாம்மா அக்கௌண்ட்டுப்பா, இருந்தால் எடுத்துக்கோப்பா, இந்தாம்மா எல்லா கார்டும் எடுத்து கொடுத்துருவேன், எல்லா கார்டும் எடுத்து போட்டுக்கும். நெட் ஓப்பன் பண்ணுவாது, இருந்தால் கொடுத்துருவேன். வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்லக்கூடாது. சரி போட்டோம், சப்ஜெக்ட் வேணாம். 4வது, ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் தேவ எல்லாரும் ஆண்டவர் 4வது செல்வத்தினால் முடிசூட்டுவார். நீங்க பாத்தீங்கன்னா முர்தேகாய வாட்ச்மேன் இருக்கிறான். 8:15 அவன் இளநீளம் பொன் வெள்ளியுமான ராஜ வஸ்திரமா. அந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்தே இருக்க மாட்டான் அவன்.
அவன் வாட்ச்மேன் ட்ரெஸ் காக்கி போட்டுருப்பான், இல்ல ப்ளூ ஊதா போட்டுருப்பான், ரெட்டு போட்டுருப்பான். அவன் ட்ரெஸ் பாருங்க, எஸ்தர் 8:15. மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜ வஸ்திரமும் பெரிய பொன்முடி, சின்ன பொன்முடி இல்ல, பெரிய பொன்முடியும் பட்டும் ரத்தாம்பரம் அணிந்தவனாய் ராஜாவிடத்துல புறப்பட்டான். எப்படி போறா பாருங்க மொர்தெகாய், எப்படி போறா பாருங்க. இன்னா ட்ரெஸ்ஸுங்க, இன்னா ட்ரெஸ். நான் உன்னை பார்த்து சொல்றேன், நான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கு அதெல்லாம் கற்றுக் கொடுக்குற ஆசீர்வாதம். தேவனுக்கு மகிமை. என்ன அப்படிதான் சொல்றாங்க, என் பிரதர் அப்படிதான் சொல்றாங்க. எவ்வளவு கஷ்டம் நெருக்க நம்பவே மாட்டேன்றான், கூப்பன்லாம் எடுத்துக்காம நம்ப மாட்டேன்றான். நீங்க என்னப்பா ராஜா வசனம், ராஜாக்கள் கோட்டீஸ்வரர்கள் கர்த்தர் எங்கேயோ உங்களை வச்சிருக்காங்க. தேவனுக்கு மங்களம் உண்டாவதாக. 4வது, கர்த்தர் செல்வத்தினால் முடிசூட்டுவார். நான் சொன்னதுக்கு ஆமென் சொல்லுங்க. கையவுத்து அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய தானியத்தை செலவு செய்து புதியதை சேர்க்க வைக்கும் தேவனவர். நிலை நிற்கக்கூடிய செல்வம் தந்து நிமிர்ந்து நடக்க பலன் தருவார். பழைய தானியத்தை செலவு செய்து பாடு. நிலை இருக்கக்கூடிய செல்வம் தந்து நிமிர்ந்து நடக்க பலன் தருவார். பஞ்சம் நீக்குவார், இருளை வனதிடம் மாற்றுவார். தடைகளை தகர்ப்பார். பஞ்சம் நீக்குவார், இருளை போக்குவார். வனநிறம் மாற்றுவார், தடைகளை தகர்ப்பார். தேவன் தம் ஐஸ்வர்யத்தால் குறைவை நீக்குவார், பரிபூரணம் உண்டாக்குவார். தேவன் தம் ஐஸ்வர்யத்தால் குறைவை நீக்குவார், பரிபூரணம் உண்டாக்குவார். சொல்லுங்க, 4 சொல்லுங்க. எதுனால கர்த்தர் முடிசூட்டுவார்? நம்பர் 1 நன்மை, நம்பர் 2 கிருபை, நம்பர் 3 கனம், நம்பர் 4 செல்வம். கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். நீதிமொழிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தின் பின்பகுதியை வாசிக்கிறேன். 14, 18 பின்பகுதி. விவேகிகளோ அறிவினால் முடிசூட்டப்படுகிறார்கள். அறிவினால் முடிசூட்டப்படுகிறார்கள். கைகளை போய் தலையிலேயே சொல்லுவார். கடைசியாக அறிவினால் முடிசூட்டுவார். எதனால முடிசூட்டுவார்? அறிவினால் முடிசூட்டுவார். அறிவு கிட்டத்தனமா நடக்கிறவங்க ரட்சிக்கப்பட்டது கிடையாது. புத்தியினமா பேசுறவன் ரட்சிக்கப்படக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட உடனே தேவன் கொடுக்கிற செல்வாக்கு இதெல்லாம். நீ சால்வேஷன் ஆகி ஞானஸ்தானம் எடுத்து கரையேறி ஏசப்ப போல மாதிரி இந்த பைபிளை பிடிச்சுதான் வச்சுக்க. இது 5 மேல முடிச்சுட்டுவாரு. 1 நன்மை, 2வது கிருபை, 3வது கனம், 4வது செல்வம், 5வது அறிவினால் முடிச்சுட்டு. ரொம்ப ஞானமா பேசுறாங்க. என்ன ஞானம் தெரியுமா, என்ன விஷ்டம் தெரியுமா? ஆளுக்கு ஏத்தவன், கணவனுக்கு ஏத்தவன் ஞானமா பேசுவான், பிள்ளைகளுக்கு ஏத்தவன் ஞானமா பேசுவான், பாஸ்டுக்கு ஏத்தவன் ஞானமா. திருட்டு கொட்டு பேச்சு கிடையாது. திருட்டு கொட்டு பேச்சு மாறி அது திருட்டு கொட்டு பேச்சு அது கிடையாது. உண்மையாய், ஞானமாய், அழகாய், நிறைவாய் பேசுவதுதான் தேவனால் முடியுது. தேவன் கொடுக்கிற ஞானம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. புறாவை போல கபடற்றராயும் சர்பத்தை போல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இது தேவ பிள்ளை கர்த்தருடைய பிளஸிங். நல்லா பைபிள் வாசித்து, நல்லா ஜெபம் பண்ணி, நல்லா வேத வாசித்து அவனோட தொடர்பு வைத்துக் கொண்டால் 5வது அறிவினால் கர்த்தர் முடிசூட்டுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். நேரம் முடிவடைகிறது. நீங்க ஒரே காரியம் சொன்னோம், நான் தேவனுடைய கரத்தில் ராஜகுமாரனாய் முடிசூட்டப்பட்டவன். ராஜ முடினா அந்த அர்த்தம். நான் தேவனுடைய கரத்திலே ராஜகுமாரத்தியாக முடிசூட்டப்பட்டவள் என்று சொல்லப்படுது. கர்த்தர் 5 காரியத்தை உங்களுக்கு முடிசூட்டுவார். நம்பர் 1 நன்மையினால் முடிசூட்டுவார். நம்பர் 2 கிருபையினால் முடிசூட்டுவார். நம்பர் 3 கனத்தினால் முடிசூட்டுவார். நம்பர் 4 செல்வத்தினால் முடிசூட்டுவார். நம்பர் 5 அறிவினாலும் ஞானத்தினாலும் முடிசூட்டுவார். அவர் முடிசூட்டுகிற தேவன். அவர் முடிசூட்டி உன்னை ஆசீர்வதித்து உன்னை சிறப்பாக வைப்பார். அல்லேலூயா. ஞானமற்ற எனக்கு ஞானம் தாரும். ஜெபிக்கும்படி யாவரும் எழுந்து நிற்போம். ஞானமற்ற எனக்கு ஞானம் தாரும். எழுந்து நிற்போம். பலனற்ற எனக்கு பலன் தாரும். ஞானமோ கொஞ்சமோ உங்க ஞானத்தை தாருமே. பலனோ கொஞ்சமோ உங்க பலனை தாருமே. கர்த்தாவே நீர் சொல்லும் அடியேன் கேட்கிறேன். கர்த்தாவே நீர் சொல்லும்
கவனிங்க, இந்த ஃபாஸ்டிங் பேர்ல இந்த வார்த்தை நீங்க உரிமை பாராட்டி அடுத்த வெள்ளிக்கிழமை ஜெபிக்கணும். இப்போ நான் சொல்ற வசனத்தை 3 முறை 2 கரம் வைத்து அறிக்கை செய்யணும். நான் தேவனுடைய கரத்தில் ராஜகுமாரனாய் முடிசூட்டப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்க வாயத்தந்து, நான் தேவனுடைய கரத்தில் ராஜகுமாரனாய் முடிசூட்டப்பட்டிருக்கிறேன். 2வது முறை, நான் தேவனுடைய கரத்தில் ராஜகுமாரத்தியாய் முடிசூட்டப்பட்டிருக்கிறேன். கடைசி ஒரு முறை, நான் தேவனுடைய கரத்தில் ராஜகுமாரனாய் முடிசூட்டப்பட்டிருக்கிறேன். பரலோக பிதாவே, தர்மியான காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். நேற்று நான் ஜெபம் பண்ணும் பொழுது எனக்கு திட்டமாய் உள்ளத்தில் வைத்து, நித்தியராஜ் நீயும் உன் சகோதரனும் என் கையிலே ராஜகுமாரர்களால் முடிசூட்டப்பட்டிருக்கு சொன்னீங்க ஆண்டவரே. அதை வைத்து கொஞ்ச நேரம் தியானம் பண்ணி எதனாலும் எங்களை முடிசூட்டுகிறேன் தியானம் பண்ணும். நன்மையினால் முடிசூட்டுகிறேன், கிருபையினால் முடிசூட்டுகிறேன், கனத்தினால் முடிசூட்டுகிறேன், செல்வத்தினால் முடிசூட்டுகிறேன். தரித்திரம் இல்லப்பா, செல்வத்தினால் முடிசூ, அறிவினால் முடிசூ. இந்த ஆசீர்வாதங்களை இப்பொழுது ஆலயத்துக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தாரும். விசேஷமாக ஆன்லைன்ல யாரெல்லாம் வாட்ச் பண்ணி கொடுக்குறாங்களோ, இதுக்கப்புறம் யாரெல்லாம் ஃபேஸ்புக்கோ யூடியூப் ஓப்பன் பண்ணி அத்தனை பேருக்கு இந்த வார்த்தை பலிக்கட்டும், இந்த வார்த்தை நிறைவேறட்டும். இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென் ஆமென். உட்காருவோம்.